பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை ஆதரிப்பது என்று அதிமுகவின் தலைமைக் கழகம்தான் முடிவெடுத்தது என்றும், சசிகலாவை உள்ளடக்கியதுதான் தலைமைக் கழகம் எனவும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அதே நேரம் பொதுச் செயலாளர் சசிகலாவின் முடிவே இறுதியானது என்றும், வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பாக அறிவிப்புகள் வரும் என டிடிவி தினகரனின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் கூறியிருக்கிறார். முடிவை எடுத்தது சசிகலா அவர்களா அல்லது இந்த முடிவை எடுத்து தலைமை கழகம் தலைமை கழகம் யார் என்பது தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் சேர்ந்தான தலைமை கழகம். பொதுச் செயலாளர் இதுக்கு ஒரு நல்ல முடிவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. தயவுசெய்து சொல்லியிருக்காரு பொதுச் செயலாளரோட சம்மதத்தோட தான் வந்துட்டு அன்னைக்கு தம்பிதுரை போய் பொதுச் செயலாளர் பார்த்தாரு. அவங்க என்ன பேசினாங்க எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது இல்ல. அதனால அதை பத்தி இதுவரைக்கும் நிலைப்பாடு எடுக்கலைங்கிறீங்களா? எனக்கு தெரியாது சார். பொதுச் செயலாளர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது சம்பந்தமா பொதுச் செயலாளர்கிட்ட துணை பொதுச் செயலாளர்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவ்வளவுதான். இப்ப ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்புல கூட பொதுச் செயலாளர் பேரை மையப்படுத்தி பேசாம அவர் பேரில் அறிவிச்சிருக்காரு. சொல்றீங்களா? எதை செல்லாதுன்னு சொல்றேன். பொதுச் செயலாளர் எந்த அரசியல் கட்சியிலையும் பொதுச் செயலாளர் அனௌன்ஸ் பண்றது தான் செல்லும். இதான் வந்து மரபு, இதான் அரசியல், அதுதான் சட்டம். மீது யார் நான் சொன்னா சொல்லுமா? இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னா செல்லுமா? எப்படி செல்லாதோ அதே மாதிரி தான். பொதுச் செயலாளருக்கு அப்புறம் எனக்கு தான் முழு அதிகாரம் துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் எந்த நிலைப்பாடு எடுக்கல. கொஞ்சம் பொறுங்களேன், அவசரம் பண்றீங்க. தேர்தல் நாள் ரொம்ப இருக்கு, ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும், கவலைப்படாதீங்க. அவசரம் கட்சியிலையும் ஆட்சியிலையும் வந்துட்டு இப்ப முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் வந்துட்டு மையப்படுத்திக்கிறார். தன்னை மட்டுமே கட்சியில அவர் ஆட்சியில அவர் முதலமைச்சர், கட்சியில அவர் வந்து வெறும் அமைப்பு செயலாளர் தான். கட்சியில பொதுச் செயலாளர் சின்னமா துணை பொதுச் செயலாளர் டிடிவி தான். கட்சியில அவர் 3வது இடத்துல தான் இருக்காரு.